Hello friends, welcome to favorite சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேவரட்டான சமையல் மஷ்ரூம் சூப் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா 10 மினிட்ஸ்லயே செஞ்சிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் சூப் பண்றதுக்கு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கீறி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ்ல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் சுருங்குற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடாயோட ஒட்டாமல் வதங்கும். இதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை லெமன் சால்ட் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் போட்ட உடனே நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது சும்மா வாசனைக்கு மட்டும்தான், நிறைய சேர்க்கக்கூடாது. மஷ்ரூம் வதங்கிடுச்சு. ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 கப் அளவுக்கு நம்ம சூப் ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு 4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போறேன். சூப் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா மஷ்ரூம் இன்னும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்க அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். இப்போ சூப் 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மஷ்ரூம் கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. மஷ்ரூம் சீக்கிரமாவே வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அந்த டேஸ்ட்டும் போயிடும். நம்ம இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும், நல்ல திக்கா சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ஒரு 30 செகண்ட் வேக வச்சாவே போதும். ஆல்மோஸ்ட் இப்போ சூப் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஈஸி மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பவுல்ல சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியா செய்யலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பும் கூட. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேவரட்டான ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்க.
ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.